ஒரு எறும்பு கூட்டம் இருந்துச்சான். அதில் எல்லா எறும்பும் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு எறும்பு மட்டும் நிறைய சுமையை தூக்கிட்டு போயிட்டு இருந்துச்சான். என்னன்னா, யாராலையாவது தூக்க முடியலன்னா கூட நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட தலைமையில வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்குமா அந்த எறும்பு. இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு நாள் நிறைய சுமையை தூக்கிட்டு போய் ரொம்ப அதிகமாக தூக்கிட்டு போய் அதால் ஒன்றுமே முடியாமல் அப்படியே விழுந்துருச்சு. அப்போ யாருமே கண்டுக்கல. அந்த எறும்பு கூட்டத்தில் இத்தனை நாள் ஹெல்ப் கேட்டு அந்த எறும்பு ஹெல்ப் பண்ணுச்சு இல்லையா, அந்த எறும்புகளில் ஒரு எறும்பு கூட அதை கண்டுக்கல. இதே மாதிரி இளிச்சவாய் எறும்பு வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சுமையை தூக்கி விடுறதுக்கு வேற எறும்பை தேடிட்டு இருந்துச்சான். இது எறும்பு கூட்டத்தில் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையிலும் அதே தான். நம்ம விழுந்து விழுந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் ஹெல்ப் பண்ணலாம், 2 நாள் ஹெல்ப் பண்ணலாம், 3ஆவது நாள் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதை அவங்க உரிமைன்னு சொல்லிடுவாங்க. நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கே பிறந்த மாதிரியும் அவங்க நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்குறது அவங்களோட உரிமைங்கிற மாதிரி ஆகிடும். நீங்கள் என்னதான் உங்கள் உடம்பை வருத்தி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாலும் உங்களால் முடியலங்கும் போது அவங்க யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதனால் உங்களால் என்ன முடியுதோ அதை மட்டும் செய்யுங்க போதும்.